தென்னத்து தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று ஒரு நாளிதழில் வந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பற்றி தான் இன்று நாம் அறிய உள்ளோம். அதாவது 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் யார் யாருக்கு எத்தனை தொகுதி என்பது அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியில் அவர்களுக்கு எஜமானர்களாக உள்ள பிஜேபியினுடைய மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் நேற்று தமிழகம் வருகை புரிந்தார். அவரிடம் நேற்று அவர்கள் யார் யாருக்கு என்னென்ன தொகுதி ஒதுக்க போகின்றோம் என்பதை பற்றி நேற்று ஒரு பட்டியலை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்கியதாக இன்றைய அனைத்து நாளிதழ்களிலும் ஒரு தலைப்பு செய்தியாக வந்திருந்தது. அந்த நாளிதழ் செய்தியின் அடிப்படையில் இன்று ஒரு விவாதத்துக்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். அதாவது 234 சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 370 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதாகவும், அதற்கு அடுத்தபடியாக பிஜேபி 23 தொகுதியிலும், பாமக 23 தொகுதியிலும், தேமுதிக 6 தொகுதியிலும், டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 6 தொகுதியிலும், அதிமுக உரிமை தொண்டர்கள் மீட்பு குழு என்று ஒரு அமைப்பை வைத்துள்ள திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு 3 தொகுதியும், மற்றும் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு 6 தொகுதியும் என ஒரு 234 தொகுதிகளுக்கு ஒரு பட்டியலை இன்றைய நாளிதழ்கள் வெளியிட்டிருந்தன. இது எப்படி சாத்தியப்படும் என்பது இன்னும் தெரியவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 170 தொகுதிக்கு குறையாக போட்டியிட்டால் தான் நாம் 118 தொகுதி முதல் 125 தொகுதிகளாவது பெற்று தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்து தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியும் என்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஒரு ஆவலாக உள்ளது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசிச பிஜேபியானது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் 75 தொகுதிகளுக்குரிய பட்டியலை கொடுத்து அந்த 75 தொகுதிகளில் 45 தொகுதிகளை ஒதுக்குமாறு ஒரு பட்டியலை கொடுத்ததாகவும் அறிந்தோம். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 23 தொகுதிகள் தான் கொடுக்க முடியும் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு நிலைப்பாடாக உள்ளது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 20 தொகுதி ஒதுக்கப்பட்டது. அந்த 20 தொகுதியில் 4 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். அந்த 4 தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் யார் என்றால் வானதி சீனிவாசன், திருமதி சரஸ்வதி அவர்கள், நாகர்கோவிலில் திரு காந்தி அவர்கள், திருநெல்வேலி தொகுதியில் இன்றைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் இந்த 4 பேர் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது 23 தொகுதி ஒதுக்குவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளார். ரைட்டு. அடுத்து இருக்கக்கூடிய பாமகவுக்கு 23 தொகுதிகள். அது எந்த பாமகங்கிறது இன்னும் அறிவிக்கலை. ஏன்னா பிஜேபிக்கு செம்படிக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் பாமகவிற்கு 23 தொகுதிகளா, இல்லை டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பாமகவுக்கு 23 தொகுதிகளா, இல்லை ஒருங்கிணைந்த பாமகவுக்கு 23 தொகுதிகளா என்பது இன்னும் தெரியவில்லை. அடுத்து தேமுதிகவுக்கு 6 தொகுதி, 41 தொகுதியில் போட்டியிட்டு 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 29 தொகுதிகளை பெற்று எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்த விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிகவுக்கு இன்றைய தேதியில் 6 தொகுதிகள் மட்டுமே. அதற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சம்மதம் தெரிவித்துள்ளாரா? அவர் ஜனவரியில் நடக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் தான் முடிவெடுக்கக்கூடியும் என்று அவர் ஒரு முடிவை அறிவித்துள்ளார். அடுத்து டிடிவி தினகரன் ஏற்கனவே அறிவிப்பு தெளிவாக கொடுத்து விட்டாரு. என்ன கொடுத்துட்டாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி கிடையாது. மாற்று யாரோ ஒருவரை பொதுச் செயலாளராகவோ இல்லை அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உண்மையான தொண்டர்கள் என்று போகிறதோ அன்றுதான் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்று அறிவித்து விட்டார். அவருக்கு 6 தொகுதிக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கு. அடுத்து ஓபிஎஸ்க்கு 3 தொகுதி. இந்த டிடிவி தினகரனும் இந்த ஓபிஎஸ் எந்த இடத்துல நிற்பாங்க? இந்த 9 தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியிலே நிற்கட்டேன். தமிழகத்திலே இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தில் தான் இவருடைய வாக்கு வங்கி. தென்னகத்திலே இருக்கக்கூடிய இந்த 60 சட்டமன்ற தொகுதியில் மட்டும்தான் அந்த ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், திரு டிடிவி தினகரனாக இருக்கட்டும், 2 பேருக்கு இந்த வாக்கு வங்கி.
இந்த 60 தொகுதியில வந்து பிஜேபி ஆல்ரெடி 10 தொகுதி தென்னகத்துல தான் அவங்களுக்கு வளர்ச்சி. அவங்களுக்கு 10 தொகுதி போயிடும், இவங்களுக்கு 9 தொகுதி, இவங்களுக்கு 10 தொகுதி போயிடும். அடுத்து இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு கண்டிப்பான முறையில் திருப்பரங்குன்றம் தொகுதியோ, திருமங்கலம் தொகுதியோ, இல்லை விருதுநகர் தொகுதியோ கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. இதுக்குள்ளேயே அவங்களால தென்னகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினால் சரி பண்ண முடியுமா? ஒன்று. அடுத்து, இத்தனை ஆண்டு காலம் என்டிஏ கூட்டணியில் இருந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னத்துல, இரட்டை சின்னத்துல நிற்கிறாரா, இல்ல பாரதிய ஜனதா கட்சியில ஒதுக்கக்கூடிய 23 தொகுதியில வந்து அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னத்துல நிற்கிறாரா? அடுத்து வந்து புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, அவர் எந்த சின்னத்தில் நிற்கிறாருன்னு தெரியல. அடுத்து வந்து அகில இந்திய பார்வர்டு கட்சியினுடைய 2 பிரிவாக இருக்கக்கூடிய ஒரு பிரிவு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு, திரு ஸ்ரீவை சுரேஷ் தலைமையிலான அகில இந்திய பார்வர்டு பிளாக் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு. அதே போல் வந்து உசிலம்பட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கதிரவன் அவர்களுடைய தலைமையிலான அகில இந்திய பார்வர்டு பிளாக் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு. அவர் எந்த கூட்டணியில், எந்த சின்னத்தில், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னமா இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டைலை சின்னமாங்கிறது இன்னும் தெரியல. அடுத்து வந்து மருதுசேனையின் ஒரு அமைப்பு திரு ஆதி நாராயணன் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிறார். அவர் கண்டிப்பாக திருச்சி தொகுதியிலே போட்டியிடுவதற்கு அவர் கண்டிப்பாக வந்து முயற்சி செய்வார். அவர் எந்த சின்னத்துல நிற்கிறாருன்னு தெரியல. அடுத்து, ஆல்ரெடி ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணியில் எம்எல்ஏ இருக்கக்கூடிய புரட்சி பாரதம் கேவி குப்பம் தொகுதியில வந்து புரட்சி பாரதத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு. இவருக்கு எந்த சின்னத்துல நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு முடிவும் தெரியல. அடுத்து வந்து திரு திரு ஏஜி சண்முகம், புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் திரு ஏஜி சண்முகம் அவர்கள் எந்த தொகுதியில நிற்கிறாரு? வேலூர்ல நிற்கிறாரா, இல்ல காட்பாடில் நிற்கிறாரா, இல்ல வேலூர் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில நிற்கிறாரா, இல்ல அவருக்கு எத்தனை தொகுதி? அடுத்து வந்து பாரிவந்தர், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் பாரிவந்தர் அவர்களுக்கு எந்த தொகுதி என்பது இன்ன வரைக்கும் தெரியல. இதற்கு எல்லாம் அடிமட்ட காரணம் யார்? ஒரு கூட்டணியில் தொகுதி ஒதுக்குவது என்பது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த கூட்டணியினுடைய பெரிய கட்சி. தமிழகத்திலே தொடர்ச்சியாக விட்டு ஆண்ட 6 முறை ஆண்ட ஆளுங்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த ஒரு வலிமை இல்லை. அதற்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். எப்படி 2024 கடைசி வரை என்டிஏ கூட்டணி இருப்பதாக கூறிக்கொண்டு கடைசி நேரத்தில் வெளியே வந்து தனித்து நின்று போட்டியிட்டாரோ, அதே போல் ஒரு ஆளுமையுள்ள தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிட வேண்டும். இந்த பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணியில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் தலைமை தாங்கக்கூடிய கூட்டணியில் நீங்கள் பார்த்துதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்க வேண்டும். இந்த செய்திகள் அனைத்துமே இன்று நாளிதழில் வந்த செய்திதான். இதன் அடிப்படையில் தான் தொகுதி பங்கீடு இருக்க போகிறதா, இல்லை பாரதிய ஜனதா கட்சி தனக்கு 90 தொகுதி வேண்டும், நான் அனைத்து கட்சிகளுக்கும் அனைத்து கூட்டணிகளுக்கு நான் பிரித்து கொடுத்துக் கொள்கின்றேன், நீங்கள் 144 தொகுதியில் மட்டும் நீங்கள் போட்டியிடுங்கள் என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய அஜெண்டாவாக உள்ளது. அவருடைய சிந்தனைகள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்த வேண்டும். அவர்கள் 144 தொகுதியிலோ இல்லை 140 தொகுதிகளை போட்டியிட்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்காது. வெற்றி பெற போகாது, அப்புறம் ஆட்சி அமைக்காது. அவ்வாறு ஆட்சி அமைக்கவில்லை என்றால் நாம் கூட்டணி ஆட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்த முடியும் என்பது இன்றைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணம். இதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணம் ஈடேறுமா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவருடைய எண்ணம் ஈடேறுமா என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.